friends, welcome to RENU'S creations and stitches. இன்னைக்கு running stitch family ஓட other 5 stitches தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம basic running stitch, laced running stitch, whipped running stitch போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது interlaced running stitch. அதுக்கு நான் ஏற்கனவே running stitch போட்டு வச்சிருக்கேன். plus ஊசியில நூல் கோத்து எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே போட்ட ரன்னிங் ஸ்டிச் பக்கத்துலேயே ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம லேஸ்டு ரன்னிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். முதல்ல ஊசியை கீழே இருந்து மேலே குத்தி எடுத்துக்கோங்க. அடுத்த ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே மேலே இருந்து கீழே குத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்காமல் மேலோட்டமாக ஊசியை குத்தி எடுத்துக்கணும். பாருங்கள், அடுத்து மேலேருந்து கீழே. ஏற்கனவே லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம போட்டுட்டு வரணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே ஊசியை அப் அண்ட் டவுன் குத்தி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே நம்ம போட்டுக்கலாம். லேஸ்டு ரன்னிங்க்கும் இன்டர்லேஸ்டு ரன்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஊசியை கீழே குத்தி அடியில் முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுக்கோங்க. இன்னொரு நீடில் இன்னொரு கலர் த்ரெட்டு கோத்து எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம எப்படி ஊசி அப் அண்ட் டவுன் கொண்டு போகணுமோ அதே மாதிரி தான் இதில் கொண்டு போகணும். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஏற்கனவே ஊசியை எடுத்துகிட்டு போனதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ கீழேருந்து மேலே, அடுத்தது மேலேருந்து கீழே. அதே போல் தான் நம்ம குத்தி எடுக்கணும். என்னென்னா ஆப்போசிட்டில் நம்ம குத்தி எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு வளைவாக இந்த ஸ்டிச் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் 2 வேறு கலரில் போடுறேன். இதுதான் லேஸ்டுக்கும் இன்டர்லேஸ்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. லேஸ்டில் ஒரே கலர் த்ரெட்டை அப் அண்ட் டவுன் கொண்டு போவோம். இன்டர்லேஸ்டில் 2 கலர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப் அண்ட் டவுனாக கொண்டு வரணும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. போட்டு முடிச்ச உடனே பார்த்தா வளைவாக நல்லா அழகாக இருக்கும். ஸ்லீவோட பார்டர்லலாம் இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம். பேபி ஃப்ராக்கோட நெக்கில் ஸ்லீவ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஊசியை கீழே குத்திட்டு முடிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், லேஸ்டுக்கும் இன்டர்லேஸ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லூப்டு ரன்னிங் ஸ்டிச். இதுக்கு நான் ஏற்கனவே ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஊசியிலே நூல் கோத்து எடுத்திருக்கேன். இப்போது ஊசியை துணிக்கு அடியிலேருந்து கோத்து எடுத்துக்கலாம். இந்த ரன்னிங் ஸ்டிச்சை ஒட்டி கோத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை மேலேருந்து கீழே கோத்து எடுக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே கீழே இருந்து மேலே கோத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். அடுத்தது தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே மேலேருந்து கீழே கோத்து எடுக்கணும். தென் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே கீழே இருந்து மேலே ஊசியை கோத்து எடுக்கணும். இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்லேயும் நம்ம போடணும். எந்த ஸ்டிச்சில் மேலேருந்து கீழே கோக்குறோமோ அதுக்கு முந்தின ஸ்டிச்சில் ஊசியை கீழே இருந்து மேலே கோத்து கொண்டு போகணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுருளாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து சுருளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக போடணும். ரொம்ப இழுத்துலாம் போடாமல் பூத்தாப்பில் போடணும். அப்போ தான் அந்த சுருளாக இருக்கிறது வந்து நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் இது லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருக்கேன். கடைசி ஸ்டிச்சு கீழே இருந்து மேலே குத்தி எடுத்து இப்போ ஊசியை கீழே குத்தி அடியில் முடிச்சு போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குட்டி குட்டியாக கேர்ள்ஸாக வந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்கிமோ லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச். 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. இப்போது மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே
ஊசியை கீழே இருந்து மேலே குத்தி எடுத்துக்கணும். அடுத்த ரன்னிங் ஸ்டிச்சில் மேலே இருந்து கீழே குத்தி எடுத்துக்கணும். நம்ம எங்கே ஊசியை குத்தி வெளியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல திரும்ப ஊசியை உள்ளே குத்தி கொண்டு போகணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஊசி குத்தி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நடுவில் நான் ஊசி குத்தி எடுத்துருக்கிறேன். கீழே இருந்து மேலே அடுத்த ரன்னிங் ஸ்டிச்சில் மேலேருந்து கீழே ஊசியை குத்தி எடுத்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்து ஊசியை கீழே குத்தி முடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். கடைசி ஸ்டிச்சு. இப்போது ஊசியை கீழே குத்தி முடிச்சு போட்டுக்கணும். சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 கலர் த்ரெட்டு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரன்னிங் ஸ்டிச் ஃபேமிலியோட மென்ட்ரிங் ஸ்டிச். இது வரைக்கும் சிங்கிள் லைன் ரன்னிங் போட்டிருந்தோம். இப்போ டபுள் லைனில் நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சை ஒட்டி ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கணும். இப்போ கீழே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சிலேருந்து மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சை ஒட்டி ஊசியை கீழேருந்து மேலே குத்தி எடுத்துக்கணும். அடுத்து இருக்கிற 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கீழே ஊசியை குத்தி எடுத்துக்கணும். அகெயின் கீழேருந்து மேலே ஊசி குத்தி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே நம்ம லேஸ்டில் போட்டிருக்கோம். சிங்கிள் லைனில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது வந்து டபுள் லைன் ரன்னிங்கில் கோத்து எடுக்கும். வளைவாக நம்மளுக்கு கிடைக்கும். ரன்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டுமே ஈக்குவல்ஸ் மாதிரி நம்ம போடணும். மேலே எந்த அளவில் நம்ம போட்டிருக்கோமோ அதே அளவு ரன்னிங் தான் நம்ம கீழேயும் போடணும். முன்ன பின்ன போடக்கூடாது. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் ஃபுல்லாகவும் போட்டுட்டு வரணும். இந்த ரன்னிங் ஸ்டிச் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த 2 லைன்ஸுமே பார்த்திங்கனாக்கா மேலே இருக்க லைன் கீழே இருக்க லைனுமே எவ்வளோ நெருக்கமாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஊசி கீழே குத்தி முடிச்சு போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், வளைவாக வந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேரி லைட் ரன்னிங் ஸ்டிச்சு. மேலே இருக்கிற மாதிரியே 2 லைன் ரன்னிங் ஸ்டிச் நான் கீழேயும் போட்டு வச்சுருக்கிறேன். ஈக்குவலாக போட்டுருக்கிறேன். இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஊசியில் நான் நூல் கோத்து எடுத்துருக்கிறேன். இப்போது மேலே இருக்கிற ரன்னிங் ஸ்டிச்சில் ஊசியை குத்தி எடுத்துக்குவோம். ரன்னிங் ஸ்டிச்சை ஒட்டி ஊசியை குத்தி எடுத்துக்கணும். அடுத்து மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச் வழியாக ஊசியை மேலேருந்து கீழே குத்தி எடுக்கணும். கீழே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சில் குத்தக்கூடாது. இப்போ கீழே இருந்து ஊசியை மேலே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணுன்னா, கீழே இருக்க ரன்னிங் ஸ்டிச் மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச் ரெண்டுத்துக்கும் உள்ள ஊசியை கொண்டு போகணும். அப்போ ஒரு சின்ன லூப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப இழுக்கக்கூடாது. அகெயின் மேலே இருந்து ஊசியை கீழே கொண்டு வரும்பொழுது மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும்தான் ஊசியை நுழைக்கணும். கீழே இருந்து மேலே கொண்டு போகும்போது மட்டும்தான் 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளேயுமே நம்ம ஊசியை கோத்து எடுக்கணும். ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி நம்மளுக்கு இது வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக கோத்து எடுக்கணும். அடுத்து மேலேருந்து கீழே குத்தும்போது மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும்தான் ஊசி போகணும். கீழே இருந்து மேலே போகும்போது மட்டும்தான் கீழே இருக்க ரன்னிங் ஸ்டிச் மேலே இருக்க ரன்னிங் ஸ்டிச் ரெண்டுத்துக்குள்ளேயும் ஊசியை குத்தி நம்ம எடுக்கணும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லூப்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸ்க்ரால் மாதிரி வந்தது, அதே மாதிரி தான் இது. அது சிங்கிள் லைனில் போட்டோம், இது வந்து டபுள் லைனில் போட்டிருக்கோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், 2 ரன்னிங்குள்ளேயும் நான் குத்தி எடுத்துருக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஊசி கீழே குத்தி முடிச்சு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ஸ்டிச்சுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.